ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். ஜெனரல் மீடியா ஆட்கம் நேர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சேதுபதி. ஆரஞ்சு மிட்டாய் இது என்னோடய ப்ரொடக்ஷனில் தயாரித்து நடித்த வெளிவர இருக்கிற படம். வர ஜூலை 31 வருது. படத்தோட டேரக்டர் வந்து பிஜு விஸ்வநாத். தன் மியூசிக் வந்து ஜஸ்டின் பிரபாகர் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே பன்னியார் பத்தின் படம் பண்ணியிருந்தார். என்னோட இன்னொரு லீடை வந்து ரமேஷ் திலக் அந்த பண்ணியிருக்காரு. அவர் ஏற்கனவே டிமாண்டி காலனி காக்கா முட்டை பண்ணியிருப்பார். அப்புறம் ஆறுமுகம் பாலா, ஆஷிதா வந்து ரமேஷ்க்கு பேரா பண்ணியிருக்காங்க. படத்தில் நான் ஒரு வயசான ஆளாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தோட கதையை கேட்கும்போது இந்த படத்தில் இருந்த அந்த ஜாலியான ஃபன்னான இருக்கிற இந்த படத்தில் இருக்க அந்த காமெடியும் அந்த எமோஷனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. அதுதான் எனக்கு இந்த படத்தை பண்ணலாங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துச்சு. கண்டிப்பாக படம் பார்க்க ஒரு ஆடியன்ஸ் உங்களுக்கும் இது அந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நம்புகிறேன். டயலாக்ஸ் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு டேரக்டர் சொன்னார், நீங்கள் எழுதுங்க அப்படின்னாரு. அந்த நம்பிக்கைலாம் எழுதினேன். பாடலும் அப்படி தான் வந்துச்சு. பாடலாம் ஒன்றும் பெருசாக எழுதலை. படத்தோட கதையை சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். நான் எழுதின பாட்டு ரெண்டுமே எனக்கு பிடிக்கல. அதனால் இது வந்து ஜஸ்டின் பிரபாகர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அது வந்து வாழ்க்கையை முரணை பற்றி இருக்கும். அந்த பாட்டு வந்து அந்த சிறகுகளில் பறவையை கண்டேன் வானின் மீதிலே அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி வரிகள் எல்லாமே ரொம்ப முரணாகவே இருக்கும். அது ஆக்சுவலாக வந்து அது ஜஸ்டின் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாப்புல. அந்த கட்டளை ஜெயாவோட பயணங்கள் தொடர்றதே சாங்கு அந்த ஒரு மாதிரி லவ் ஃபெயிலியர் பற்றின ஒரு பாட்டாக இருக்கும். ஆக்சுவலாக எனது கண்ணீர் அழுது உன் வரைபடம் வரையுது அப்படின்னு சொல்லி வரும். அப்புறம் தூரத்தில் உன் கொலு சொல்லி கேட்குது அப்படின்லாம் இருக்கும். அந்த வரிகள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஒருத்தரை மறக்கணும்னு நினச்சாலும் அவங்க ஞாபகம் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தது அந்த பாடல் வரிகள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கார்த்திக்கும் சரி, நரேஷ் ஐயரும் சரி ரொம்ப அழகாக பாடினாங்க. ஓவராலாக இந்த மியூசிக் பண்ண ஜஸ்டின் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஜஸ்டின் லைஃப்பில் இன்னும் மேலே வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மிகப்பெரிய திறமசாலி, சூப்பராக வரணும். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஹாய், என் பேர் ஆஷ்ரிதா. நான் ஆரஞ்சு மிட்டாயில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இதில் என்னோடய கேரக்டர் பேர் காவ்யா. she's like a middle class girl with her own vulnerabilities and sensibilities. சத்யாவுக்கு அப்புறம் காவ்யாவுக்கு இருக்கிற லவ், சின்ன சின்ன விஷயங்கள், ஃபைட்ஸு அதெல்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு பேரலாக ஒரு ட்ராக் அப்படியே ஒரு 4-5 கேரக்டர்ஸ் வச்சு தான் இந்த படம் பண்ணது. ஒரு 48 hour ஜேர்னி. அவங்களுக்குள்ள 48 hours என்னென்ன நடக்கும், எப்படி how are they all connectedன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ இட்ஸ் a sweet bit of film. நல்லா வந்திருக்கு படம். நீங்கள் கண்டிப்பாக தியேட்டர்ஸ் போய் பார்க்கணும். வணக்கம், என் பேர் ஆறுபாலா. இந்த ஆரஞ்சு மிட்டாய் படத்தில் 3 கேரக்டரில் நானும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டரில் என்னோடய ரோல் வந்து ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக இருக்கும். இந்த படத்துக்காக என்னை வெயிட் போட சொன்னாங்க. நான் 4-5 கிலோ ஏற்றலாம் நினச்சேன். படம் ஷூட்டிங்கு ஒரு 3 மாதம் கேப் இருந்தது. நானும் சரி லாஸ்ட் டைம் இதுக்கு ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தால் ஒரு 18 கிலோ வரைக்கும் வெயிட் போட்டேன். அது ரொம்ப யூஸ் ஆச்சு எனக்கு இந்த படத்துக்கு. இந்த படத்தில் வந்து எனக்கு விஜய் சேதுபதி நான் படத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு 6-7 வருஷமாக அவர் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். இந்த படத்தில் இந்த ரோலுக்கு ஆடிஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், நான் பண்ணட்டுமா அப்படின்னு. சரி, எனக்கு நல்ல டிரைவிங் தெரியுங்கனால ஆடிஷன் பண்ணாங்க. அப்போ இயக்குனர் சாருக்கும் விஜய் சேதுபதி அண்ணாக்கும் நான் நடிச்சிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க சரி இவனை நான் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துச்சு. எனக்கு நிறைய ரிஹர்சல்லாம் கொடுத்தாங்க. ரிஹர்சல்லாம் கொடுத்த அப்புறம் ஷூட்டிங் டேட் போய் அதுக்கப்புறம் ஷூட்டிங் என் ஊரில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அது எனக்கு பெரிய சந்தோஷம். என் ஊரில் ஷூட்டிங் நடக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மாப்பிள்ளை நடிக்கிறேன்டா, மச்சான் நடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் சேதண்ணா பக்கத்தில் நிற்கும் போது அங்கே இருக்க யாருக்குமே வந்து அடையாளம் தெரியல. என்ன விஜய் சேதுபதி படம்னு சொல்கிற அவர் எங்கே ஆளை காணோம் அப்படின்னு நான் ஒரே ஒருத்தங்கிட்ட மட்டும் கண்ணா காமிச்சேன், இந்த மாப்பிள்ளை அவர் தான் அப்படின்னு. ஒரு 20-30 பேர் என் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் அவரை பார்க்க போயிட்டாங்க. மாப்பிள்ளைங்கிறான் ஒருத்தர் என் பக்கத்தில் இல்லை. அது எனக்கு பெரிய சந்தோஷம். என் ஊரில் எனக்கு ஷூட்டிங், என் ஊர்லேயே எனக்கு பெரிய ரோல் கிடச்சி எல்லோரும் வந்து எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம். I know Vijay Sethupathi for a long time. Even before Pizza I knew him, and we discussed this story few months back. And then Vijay was interested. Initially he was not, he was only planning to produce it. He had no idea of acting in it, and we were looking for other actors to play the old man, 55-year-old man. And so we tried different actors, but it was not
quite convincing. So then one day Vijay himself suggested, let us try a makeup test and see how it happens. And then we did a makeup test, and Vijay was very good, and he did that character extremely well, and I'm quite happy by the way that the film has turned out. He had written the dialogues, and he had also written 2 songs in the film. It's an entertainer film. It's about life. It's about the journey called life, and it's about a father-son relationship. Vijay had sung 2 songs in the movie. One is called Straight Up Oi Left Eduthu, which will come in the movie as a mime song, and there is also one more title called Ore Oru Urle. It's more like a nursery rhyme. Both songs are like bit difficult accordingly from a director's point of view, very difficult to sing convincingly. Vijay had done an excellent job, and I'm quite happy about Vijay as an actor and as a singer. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரமேஷ் திலக். இன்றைக்கி ஆரஞ்சு மிட்டாய் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆரஞ்சு மிட்டாய் இந்த படத்தோட டைரக்டர் பிஜு விஸ்வநாத், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், அதுக்கப்புறம் டைரக்டரும் கூட அவர் தான். அதுக்கப்புறம் இந்த படத்தை விஜய் சேதுபதி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கூட காமன் மேன் கணேஷ் அவங்களும் சேர்ந்து. இந்த படத்தில் நான் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் கூட. கூடவே கொஞ்சம் பதட்டமான பயமும் கலந்து வருது. ஏன்னா முதல் படம் நல்லபடியான ஒரு படமாக இருக்கணும். அவருடைய ப்ரொடக்ஷனில் வர முதல் படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா தான் நாளைக்கு வருங்காலம் முதல் படத்தில் அவன் இருந்தான் அப்படின்றத வந்து சொல்லும். ஸோ நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும்ன்றது எங்கள் நம்பிக்கை. தேங்க்யூ ஸோ மச். முதலாவதாக பாடலாசிரியர் திரு கட்டளை ஜெயா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் கட்டளை ஜெயா. ஆரஞ்சு மிட்டாய் என்ற படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஜஸ்டின் பிரபாகரன். அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் படத்தோட ப்ரொடியூசர் நடிகர் அண்ணன் விஜய் சேதுபதி அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் காமன் மேன் பிரசன்ஸ் பி கணேசன் அவருக்கும் என்னோட நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட டைரக்டர் பிஜு விஸ்வநாதன் சார், அவருக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பாட்டை நரேசையர் பத்மலதா 2 பேர் ரொம்ப பிரமாதமாக பாடி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த படத்தில் வந்து பயணங்கள் தொடருது, நெடுஞ்சாலைகள் நீடுது அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். இந்த பாட்டோட பல்லவி வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை, பயணம், காதல், இந்த 3 விஷயத்தையும் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட்டாகவும் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக கலை இயக்குனர் திரு மாயா பாண்டி அவர்கள். தயாரிப்பாளர் திரு கணேஷ் அவர்கள். வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய முதல் படம், நானும் விஜயும் சின்ன வயசு ஸ்கூலில் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக படித்தோம். ஸோ அந்த ஒரு அனுபவத்தில் ஒரு தைரியத்தில் வந்து படம் பண்ண நான் நினைக்கும் போது வந்து விஜய் வந்து ஆரஞ்சு மிட்டாய் படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன்னு சொன்ன உடனே சரி ஓகே நானே பண்ணுறேன்னு சொன்னேன். சொன்ன உடனே நான் முதல்ல ப்ரொடக்ஷனுக்கு தான் பண்ண வந்தோம். ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் விஜய் சேது நடிக்கிறேன்னு சொன்ன உடனே இன்னும் சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி ஒரு படம், அந்த பெரிய ஒரு படமாக இன்றைக்கி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லோரும் இந்த படத்துக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நடிகர் திரு ஆறு பாலா. எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் ஆறு பாலா. இந்த படத்தை ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு சேது நான் வந்து விஜய் சேதுபதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருட நண்பர். இந்த படத்தில் ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டேன். சரி நீ வந்து பண்ணு, நல்லா பண்ண ஓகே அப்படின்னாரு. சரிங்கண்ணா அப்படின்ட்டு நானும் பண்ணேன். உன்னை இயக்குனர் சாருக்கு வந்து ஓகே நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து சரி ஓகேடா நீ பண்ணுறா அப்படின்ட்டாங்க. ஷூட்டிங்க்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் ஏற்றணும்டா அப்படின்னாங்க. சரி நான் ஏற்றுறேண்ணா அப்படின்னேன். அப்புறம் கொஞ்சம் வெயிட் ஏற்றினேன். இந்த படத்தில் என்னோட கேரக்டர் வந்து கொஞ்சம் குழந்தைத்தனமானது, அதுக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. சேதனா விஜய் சார் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத லைஃப்பில். உதவி பண்ணால் மறக்கக்கூடாது, சரியான நேரத்தில் உதவி பண்ணாலும் மறக்க முடியாது. அப்படி தான் எனக்கு விஜய் சேது என்ன. விஜய் விஸ்வநாத் சார் வந்து யார் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை கூப்பிட்டு ஒரு நடிகனுக்கு மனசு ரொம்ப முக்கியம். 4-5 டேக் போனால் கூட எனக்கு ஒரு பதட்டம் ஏற்படும். இல்லைங்க வாடா, இல்லைங்க வாடான்னு கூட சொல்லிட்டாங்க. வாங்க ஆரம்பம் ஷூட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள், ஒரு 6 மாதம் பழக்கம். எந்த இடத்துலையும் என் மனசு சின்னதாக புண்படி முடி கூட தப்பாக பேசினதில்லை. வாங்க ஆரம்பம், இதுதான் மேட்ரு, இதுதான் இதை பண்ணுங்க, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் சாருக்கும் என்னுடைய பெரிய நன்றி சொல்லணும். ப்ரொடியூசர் கணேசன் தான் என் ஊருக்கார். நான் ஷூட்டிங்கில் கமிட் ஆனதுக்கு தெரியும். சாரி, காமன் மேன் பிரசன்ஸ் கணேசன் வந்து என் ஊருக்காரன் வந்ததுக்கப்புறம் தெரியும். அவரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய
நன்றி தெரிவிச்சுக்கணும். ஜஸ்டின் பிரபாகர் என்னோட ஃப்ரெண்டு, பன்னிரண்டு மியூசிக் டைரக்டர், என்னோட மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கணும். நான் வந்திருக்கும் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக நடிகர் ரமேஷ் திலக். ரமேஷ் சார். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரமேஷ் திலக். இன்னைக்கு ஆரஞ்சு மிட்டாய் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் உங்களை நான் லேட்டாக வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு பெரிய சாரி உங்களுக்கும். அண்ட் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு என்னை லீடாக வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த டீமுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி சேதன் உங்களுக்கும் பிஜு சாருக்கும் நான் என்னுடைய நன்றிகள். இது பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம், சும்மா நமக்கு நாமே புகழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். பிஜு சார் பற்றி சொல்லணும். ஆஸ் எ டிரெக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மீறி எல்லா விஷயத்துக்குமே ஒரு நல்ல ஒரு கைடாக இருந்தாங்க எனக்கு. லைஃப்பில் சில பேர்லாம் மறக்கக்கூடாது, இவங்க நம்ம நாளைக்கு நம்ம சினிமாவில் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறோம், இது கரெக்டாக தப்பா அதுக்குன்றது அதை நம்ம 4 பேர்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா. நான் ஒருத்தர்கிட்ட மட்டும் கேட்டாலே போதும். ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய நாடுகள், நிறைய ஊர், நிறைய மொழிகளை பார்த்த ஒரு மனுஷன் என்ன வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு என்கிட்ட சஜஷன்ஸ் நீ இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் ரமேஷ்லாம் கேட்டதெல்லாம் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னுடைய ப்ரொடியூசர் இந்த படத்தோட டைலாக் ரைட்டர் திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிங்க. அண்ட் ஜஸ்டின் அவருடைய மியூசிக் ரொம்ப நன்றி. ஸோ இந்த படம் ரொம்ப நாளாக நான் ஒரு பயத்தோடவே நான் எதிர்பார்த்துருக்கேன். மித்த படம்லாம் கூட ஓகே வந்துடும். இந்த படம் வந்துடும். எனக்கு என்ன ஒரு விதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. அதில் படத்தோட ட்ரெய்லர் ஆடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்குது. ஸோ எங்கள் படம் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தான் சொல்லணும். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். நன்றி. அடுத்ததாக இசையமைப்பாளர் திரு ஜஸ்டின் பிரபாகர். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அப்புறம் இப்போ ப்ரொடியூசர் கணேஷ் சார், விஜய் சேதுபதி சார், டைரக்டர் பிஜு சார், எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த படம் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என்னோட மொதல் படத்துக்கு அப்புறம் என்னோட ஜேர்னர் சேஞ்ச் ஆகணும்னு நான் விருப்பப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சேம் அதே மாதிரி பிஜு சார் என்கிட்ட சொல்கிறப்பெல்லாம் அந்த படத்துலேருந்து டிஃப்ரெண்ட்டாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நிறையா கற்றுக்கிட்டேன். ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு சொன்னால் எனக்கு ஒரு ப்ரொடியூசரே இல்லாத மாதிரி இருக்கும். இன்னும் நான் காசு போடலான்னா என்னோட படம் மாதிரி இருக்கும். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. எனக்கு ஃபுல் லிபர்ட்டி, அதனால் ரொம்ப ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் சேது சாரை பற்றியும் விஜய் சாரை பற்றியும் ஒரே சொல்கிறாண்டா, அவங்க டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறதை காட்டிலும் அவங்க திங்க் பண்ணுறதே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாயகி ஆஸ்ரிதா. எல்லாருக்கும் வணக்கம். நான் பிஜு சாருக்கு, விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். 2 பேருமே எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்து ஆடிஷன் பண்ணிட்டு எனக்கு இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். கணேஷ் சார், தேங்க்யூ. அண்ட் இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் டு தேங்க் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் ஆரஞ்ச் மிட்டாய், இன்க்ளூடிங் ரமேஷ் and everyone. I have a lot of expectations on this movie. I hope this releases soon and becomes a good hit. Thank you sir, Vijay sir, thank you for your guidance, and Vijay sir, thank you for selecting me. Ganesh sir, thank you for keeping up with me. Thank you sir. அடுத்ததாக இப்படத்தின் இயக்குனர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிஜு விஸ்வநாத். Thank you. Generally, I don't like to speak about my movies, and I just want to use this opportunity because I'm very grateful to be in this place. It's all because of one human being, Vijay Sethupathi. Without that man, nothing would have been possible, because he had been so kind to me, so helpful to me, because believing in a person like me, and till now, that relationship has grown. And like Ramesh told, whether there are certain relationships which exist beyond cinema. So, and I am so grateful and I am so thankful to Vijay first for supporting me and helping me make this film, and then of course the producer Ganesh, and I had the support of an excellent crew, and Ramesh, he's a versatile, excellent actor.
So thank you for all the crew, Ashrita, Maya Pandi, Arubala, all the people who had, and most important, there is one man who don't want to come to the stage, that is Mr. G. Balaji. He is the colorist of this film. Without him, this film, whatever you have seen in the screen is because of Balaji. So and I am indebted to him, and I'm thank you for all of you. Thanks a lot. Bye. நன்றி. அடுத்ததாக தயாரிப்பாளர், நடிகர், கதாநாயகன் திரு விஜய் சேதுபதி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் மத்தியில் ஃபஸ்ட் டைம் வந்து பேசும்போது எனக்கு எவ்வளோ தயக்கம், நடுக்கம், பயம்லாம் இருந்ததோ அதோட 10 மடங்கு அதிகமாக இப்போ இருக்குது. ஏன்னா இது ஒன்று தயாரிப்பில் வர முதல் படம். நானும் என்னோட நண்பர் கணேஷ் சேர்த்து பண்ணுற ஃபஸ்ட்டு படம். கணேஷ் எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். நானும் அவனை ஒன்றா படித்தோம், +1 +2. பிஜு சார் வந்து எனக்கு ஒரு 3 இயர்ஸாக தெரியும். இப்போது ஆரஞ்சு பேக் கதையை ஒரு நாள் கேட்கும்போது நல்லா இருக்குது சார், நம்மளே பண்ணலாமா சார் அப்படின்னும். நான் முதல்ல வெளியே ப்ரொடியூசர் தான் இதை அனுப்பினேன். அவங்களுக்கு வந்து இந்த கதை அவ்வளோ திருப்தியாக படலை, ஏதோ கமர்ஷியல் அப்படி இப்படி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் கண்டிப்பாக அந்த படம் கமர்ஷியலாக போகக்கூடிய படம், அதில் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சரி நம்ம நம்புகிற கதையை நம்மளே பண்ணலாம், வேற ஒருத்தர் எதுக்கு பண்ண சொல்லணும் அப்படின்னு ஒரு தோணுச்சு. ஸோ அந்த ஸ்டெப்பு தான், அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இந்த ஆரஞ்சு மிட்டாய் பண்ணலான்னு சொன்னது. முதல்ல அந்த டைட்டில் கேட்டோடனே பிடிச்சிருந்தது. சரி நான் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கும்போது கணேஷ் ஒரு நாள் வந்தேன் ஆஃபீஸ்க்கு வந்து சொன்னேன், என்னடா அண்ணா கேட்டேன், இல்லைடா அம்மா நான் அந்த மாதிரி படம் பண்ண போகிறேன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா. நானும் பண்ண ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா. ஸோ நீ உனக்கு ஓகே நான் பண்ணலாம்டா அப்படின்னா. இல்லைடா நீ எப்படினாலும் பணம் போடுற, நீ முதல்ல கதையை கேளு, உனக்கு பிடிச்சிருக்கு திருப்தி, இந்த கதையில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் தோணுச்சுன்னா நீ வா, ஏன்னா உனக்கும் தெரிஞ்சு தான் வரணும். எங்கள் சினிமா பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணால் இதெல்லாம் கரெக்டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம ஒரு அட்டெம்ப்ட் எடுப்போம், ட்ரை பண்ணுவோம், அது எந்த அளவுக்குங்கிறது ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்குது. இப்போ ட்ரை பண்ணுறது ட்ரை பண்ண வேண்டியதான் அப்படின்னு கதை கேட்டாப்புல கணேஷ். அப்புறம் ஸ்கிரிப்டை படித்து பார்த்தா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தாப்புல. டைலாக் எழுதுங்கிறது அது ஒரு நாள் நான் எப்பவுமே கீழே ஆஃபீஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, பேசிட்டு இருக்கும்போது கமெண்ட்ஸ்லாம் அடிப்பேன். சார் ஃபஸ்ட் டைம் நானும் சார் வேற ஒரு கதையாக பேசியிருந்தோம். போய் சொன்னார், நீங்கள் டைலாக் எழுத முடியும் விஜய் அப்படின்னாரு. இல்லை சார் நமக்கு அதெல்லாம் செட் ஆகுது, சும்மா அந்த டயத்துக்கு ஒரு கமெண்ட் அடிப்பின ஒழிய மற்றபடி எனக்கு வராது சார் அப்படின்னு. இல்லை எழுத முடியினாரு. அவர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்ஸ் தான் நான் டைலாக் எழுதும் சரி, பாட்டு எழுதும் சரி, பாட்டு பாடணும் சரி. இவ்வளோதான் இந்த படம் தொடங்கின கதை. இப்போது படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க 48 hours ஒரு ஆம்புலன்ஸ் அதில் ட்ராவல் பண்ணுற 3 பேர் அவங்கள்ட்ட நடக்கிறது தான். பட் இந்த கதையை கேட்ட உடனே எனக்கு இந்த படத்தை பண்ணலாம் ஏன் தோணுச்சு அப்படின்னா, இந்த படமாக இந்த கதையை கேட்கும்போது எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்தார். எனக்கு அவர் அந்த மனுஷன் ஞாபகத்துக்கு வந்தாப்புல. எனக்கு இன்றைக்கி எங்கள் அப்பா என் கூட இல்லை. ஆனால் நான் அந்த மனுஷன் கூட நிறையா சண்டை போட்டிருக்கேன், ஆர்கியூ பண்ணியிருக்கோம், ஆனால் திரும்பி பேசியிருக்கோம், ஆனால் திரும்பி ஆர்கியூன் பண்ணிருக்கோம். சில சமயம் ஏதோ ஒன்று அவர் அடமாண்டா பேசுவார், இல்லை நான் பேசுவேன், இது நடந்துகிட்டே இருக்கும். பட் இது ஏதோ இடத்துல எனக்கு அந்த மனுஷனை ஞாபகப்படுத்துச்சு. ஆக்சுவலாக இது நான் கதையை சொல்லும் போது ரமேஷ்க்கு அது ரிலேட் ஆச்சு, கணேஷ்க்கு சொன்னாப்புல. ஸோ நாங்கள் பிஜு சாருன்னு சொல்லும்போது பிஜு சாருக்கு அவங்க அப்பா அவர் தான் இருந்த கதை, பிஜு சாருக்கு அவங்க அப்பா ஞாபகத்துக்கு வந்தா. ஸோ அந்த ஒரு எமோஷனல் கனெக்ஷன் தான் இந்த படத்தோட முக்கியமான புல்லிங் பாட்டாக எனக்கு பட்டுச்சு. அந்த முக்கியமாக இந்த படத்தில் வந்து ரமேஷோட அப்பாவாக நான் எங்கள் அப்பா ஃபோட்டோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு வகையில் நான் இவர் அந்த படத்தில் இருக்குன்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேர் கேட்டாங்க இந்த படத்தில் எப்படி 50 years ஓல்டு நடிச்சிங்க அப்படின்னா. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச, நான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் ரொம்ப ரசித்தேன் எங்கள் அப்பா கூட இருந்து நான் வாழ்ந்த அந்த இதுதான் ரொம்ப என்னை மீறி நிறைய இடத்துல எனக்கு தன்னால் வந்துச்சு, சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த படத்தில் நான் டயலாக் எழுதுனால கூட அது எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. அண்ட் எப்பயுமே லைஃப்பில் நான் ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி ஒரு படம் பண்ணங்கிறது எனக்கு எப்பவுமே சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அண்ட் முக்கியமாக பிஜு சார் வந்து அவர் என்ன சொன்னார், பட் இங்கே சினிமாவில் நிறைய பேர் நான் வாய்ப்பு தேடி தான் இங்கே வந்தபோது கூட நிறைய பேர் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்னொருத்தங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, சொல்லித்தரமான்னு சிந்திப்பாங்க, மெல்ல கற்றுக்கலாமா, கத்தர மாட்டாங்க அப்படிலாம் இருக்கும். அவர் பொறுத்தவங்க அப்படி இல்லை, நீங்கள் வாங்க கற்றுக்கோங்க, இது முடியும், அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஈஸி தான், எல்லாமே சொல்லிட்டு யாராக இருந்தாலும் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம், இவங்களுக்கு கற்றுக் கொடுக்காதெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தெரியாத ஒருத்தர் கற்றுக் கொடுக்கறது தப்பே இல்லை அப்படின்னு நினைப்பார். அதை ஒழிச்சு வச்சுக்கணும், நமக்குள்ளே இருக்கணும் அப்படிலாம் நினைக்கவே மாட்டார். ஸோ அந்த மாதிரி நான் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டது இன்னும் நிறையா கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவர் கூட எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓரளவு ஆரஞ்சு மிட்டாய் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்வீட்டான படமாக வந்திருக்கு. மற்றதெல்லாம் ப்ரெஸ் நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஜன்னல் சமூகத்தின் சாளரம், மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.